ஹலோ, ஹலோ, வெல்கம் வெல்கம் பேக் பேக் டு டு சுஷி. சுஷி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ஆ இருக்க போகுது. ஸோ என்ன அப்படின்னா வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டல் பேக்ல நாங்க என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து நாங்க காமிக்க போறோம். இதுல பேக் பண்ணது எல்லாமே வந்து நாங்க வந்து செக்லிஸ்ட் போட்டு அந்த மாதிரி வந்து பேக் பண்ணி வச்சிருக்கோம். பேசுடா நீயும். ஆமா. இல்ல நான் என்ன பேசுன்னு தெரியல. ஆக்சுவலி நாங்க 2-3 ஷாப் போகும்போது அவங்களும் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்தாங்க. அதையும் ஆமா. ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு நாங்க ஒரு ஸோ நாங்களே செக்லிஸ்ட் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தோம் இல்ல. பேசுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, குறுக்குல பேசுறா. ஏன் மேன்? குறுக்கல கௌஷிகம். சோ நாங்க பார்த்து செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு Yeah. பேக் மாதிரி இல்ல, இது பேக் தான். பேக்குள்ள எல்லா திங்ஸும் வச்சு நாங்க ரெடி ஆமா. பண்ணிக்கிறோம். ஸோ நான் நோட்ஸ்லயுமே வந்து ஒரு செக்லிஸ்ட் வந்து போட்டிருக்கேன். எதெல்லாம் வாங்கிட்டோமோ அதெல்லாம் டிக் சிம்பிள். ஆமா. சோ நாங்க வந்து பேபி ஹாஸ்பிட்டல் பேக், மதர் எசென்ஷியல், டாடியோட எசென்ஷியல்ஸ் அதாவது எல்லாமே. பேபி எசென்ஷியல் ஒரு 10-15 இருக்கு, மதர் எசென்ஷியல் 10-15 இருக்கு. டாடி எசென்ஷியல்னா ட்ரெஸ், அப்புறம் என்னது ஹார்ட் டிஸ்க், ஸ்பீக்கரு, பவர் பேங்க், ஹெட்போன்ஸ், டவல், இதுதான் என்னோட எசென்ஷியல்ஸ். சோ பேபியோட ஹாஸ்பிட்டல் பேக்னு பார்க்க போனா லிஸ்ட் எடுத்து ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் பேக்னு இல்ல, பாப்பாக்கு என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்க ஒரு லிஸ்ட் போட்டோம். சீரியஸா எனக்கு தெரிஞ்ச படத்துல எல்லாம் மளிகை கடை பில் அப்படியே போகும்ல, அந்த மாதிரி தான் அப்படியே போகுது. அந்த மாதிரி போகுது. நிறைய புது நேம்ஸ், ஜப்லாஸ், அதுக்கப்புறம் மிட்டன்ஸ், எனக்கு ஹேட் அண்ட் கிளவுஸ் தான் தெரியும். மிட்டன்ஸ், சோ அந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் நேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி பேபிக்கு பாப்பாக்கு நெயில் கட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? நெயில் கட்டர்ஸ் இருக்கு. இப்ப பேபிக்கு ஆக்சுவலி நெயில் கட்டர் இருக்கும். ஆனா நெயில் ட்ரிம்மர் அதாவது வலிக்காம, இப்போ நம்மளுக்குலாம் வந்து வலிக்க கட் பண்ணுவாங்கல்ல, பாப்பாக்கு வந்து ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. சோ இது வந்து கையில பட்டாலும் வலிக்காதான். இது வந்து அந்த மிஷின் ஓடும் போது நம்ம வந்து கை வச்சு நம்ம ஷேப் பண்ணா அது வந்து இதுவாயிடும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அதுக்கு ஹாஸ்பிட்டல் பேக்ல ட்ரிம்மர் வேணுமா? அதான் ஆமா, குழந்தைக்கு உள்ள வந்து நெயில்ஸ் வளர்ந்துருந்து உள்ள பொறாண்டு இல்லையா தெரியல. சோ நாங்க எல்லாமே எதுக்கும் வந்து சேஃபா வந்து எடுத்து வச்சிருக்கோம். சோ வளன்னு பேசாம. ஆமாமா. ஆக்சுவலி வந்து இந்த இது என்னது, என்ன பேக் இது? ஹாஸ்பிட்டல் பேக நிறைய வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்தோம்னா ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்ப்போம்னு பார்த்தோம். அப்போ வந்து எல்லாருமே வந்து 29th வீக், 28th வீக், 30th வீக்ல 28th இல்ல 35th வீக் மேல மோஸ்டா எல்லாரும் பிளான் பண்ணி அதுக்கு முன்னாடியே பேக் பண்ணிடுறாங்க சில பேர்லாம். ஆனா நாங்க எப்ப பேக் பண்றோம்னா 39th வீக்ல பேக் பண்றோம். ஆமா. சோ எல்லாமே ஒண்ணா எடுத்து வச்சு டைம் கிடைக்கல ஆக்சுவலா எங்களுக்கு. சோ அதனால வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மால் போகும்போது ஒவ்வொரு திங்ஸ் வாங்கி செக்லிஸ்ட்ல டிக் பண்ணி வாங்கிட்டோம். சோ அந்த இன்ட்ரோடக்ஷனே பெருசா போகுது. நம்ம டைரக்டா வந்து இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ வந்து இன்னைக்கு வந்து பேபியோட ஹாஸ்பிட்டல் பேக், அம்மாவோட ஹாஸ்பிட்டல், மதரோட ஹாஸ்பிட்டல் பேக் அண்ட் டாடிக்கு இடம் இருந்தா அந்த கொஞ்சம் திங்ஸ் அங்க வைப்பாங்க. சோ அந்த இதுதான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நம்ம அபிஷியலா வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாக்கு வந்து இது எடுத்து வச்சிருக்கேன், பிளாங்கெட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் 2 பிளாங்கெட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நாங்கள் வாங்கின எல்லாமே மோஸ்ட்லி வந்து மஸ்லின். பாப்பாக்கு வந்து மஸ்லின் கிளாத் அண்ட் ரொம்ப சாஃப்டா, பாப்பாவோட இதெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்டா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் ஒரு ஐஸ்கிரீம் கோன் போட்ட ஒரு மஸ்லின் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேர்ள் வந்தா ஃபர்ஸ்ட் நாங்க இது போடலாம்னு இருக்கிறோம். பாய் வந்துச்சுனா அப்படியே கீழ ப்ளூ வந்து வாங்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் நாங்க எல்லாமே வாங்கிக்கிறோம். ஆமா, நான் இன்னொன்னு சொல்றேன், லாஸ்டா வீடியோல சொல்றேன், ஓகேங்களா? சோ வந்து அதனால 2 வந்து பிளாங்கெட்ஸ், நல்லா திக்கா இருக்கிற பிளாங்கெட்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கோம். இது ஏதோ கவுண்ட் எல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து அந்த திக்னஸோட கவுண்ட் ஏதோ சொல்றாங்க. சோ பட் இது எல்லாமே நல்லாவே திக்காவே இருக்கு. சோ இந்த பிளாங்கெட்ஸ் நீங்க வந்து நாங்க வாங்கி பேக் பண்ணிருக்கோம். இந்த எல்லாமே நான் ஒரு ஆர்கனைசர் பேக்ல வந்து வச்சிருக்கேன். பிகாஸ் வந்து அங்க போயிட்டு நான் எப்படியும் மோஸ்டா வந்து பேக் பண்ண முடியாது. நான் தான் பண்ணுவேன். பேக் பண்ண முடியாதுன்னு இல்ல, நான் என்னால வந்து திங்ஸ் எடுத்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியாது. சோ அதனால ஒன்னொன்னு ஒரு ஆர்கனைசர் பேக்ல வச்சிருக்கேன். சோ தட் வந்து இவனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு பேக் பண்ணாலும் அங்க போயிட்டு அவன் குப்பையா தான் எடுக்க போறான். ஆப்வியஸ்லி வந்து இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்பிள் கலர் ஷீட் வச்சுக்கிறோம். இது என்ன ஷீட்னா ட்ரை ஷீட். இது வந்து எல்லாமே ட்ரையா இருக்கும். நானே பேசுவா இல்ல ட்ரை ஷீட் தானே. ட்ரை ஷீட் எதுக்கு? ட்ரை ஷீட் குளிக்கும் போது இல்ல. சோ ட்ரை ஷீட் எதுக்கு அப்படின்னா, பாப்பா யூரின் எல்லாம் போறாங்க அப்படின்னா சோ இத போட்டுட்டு இதுக்கு மேல வந்து பிளாங்கெட்ஸ் போட்டுட்டு பாப்பாவை படுக்க வைப்பாங்க. சோ தட் வந்து பெட்ல வந்து ஈரம் வந்து கீழ வந்து ஆகாது. சோ அதனால வந்து 2 ட்ரை ஷீட் வந்து இப்போதைக்கு நாங்க வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் நாங்க எங்க மோஸ்டா வந்து இந்த ட்ரெஸ், பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாமே வாங்கினா, ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இன்னொன்னு வந்து பேபி ஷாப். ஆமா. சோ நாங்க போயிட்டு வந்து ஜப்லாஸ் அண்ட் அது என்னது
கீழே போடுவாங்களே லங்கோட்ஸ் ஜப்லாஸ் லங்கோட்ஸ் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இஏல ஒரு ஷாப்ல வந்து அங்க வாங்குனோம். வந்து கொஞ்சம் மெட்டீரியல் நல்லா இருக்கு, காஸ்ட் எஃபிஷியன்ட்டாவும் இருக்கு. அண்ட் இன்னொரு ஷாப் வந்து பேபி ஷாப்னு இஏல ஒன்னு இருக்கு, லைஃப் ஸ்டைலோட கோ பிராண்ட். விஆர்லயே இப்போ வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ அதுல ஒரு சில ஒன்சீஸ் அண்ட் நைட் சூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும். அதை தாண்டி பேபிக்கு தேவையான மொத்த எல்லா இதுவுமே நாங்க ஃபர்ஸ்ட் கிரை ஆப்ல தான் வந்து அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கிரை ஆப்ல இருந்து வாங்குறீங்கன்னா மெம்பர்ஷிப் போட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸும் பிரைஸ் டிராப் ஆகும். மெம்பர்ஷிப் போட்டீங்கன்னா ஏதோ வந்து உங்களுக்கு நிறைய கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அண்ட் வந்து நீங்க போயிட்டு தனித்தனியா ஒரு கடையில போயிட்டு சோர்ஸ் பண்ணி வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் கிரை ஆப்ல உங்களுக்கு வந்து எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பேபியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரைலே இருக்கும். உங்களுக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கும். அதனால வீட்ல இருந்து நீங்க ஷாப் பண்ணிக்கலாம். சோ மேக்ஸிமம் கப்புள் ஆஃப் ஒரு 2-3 டேஸ் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஆனா நான் ஒன்னு வந்து நோட்டீஸ் பண்ணேன் ரீசெண்டா, அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ஆர்டருக்குமே ஒரு ஆர்டருக்குமே வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. ஆனா நீங்க அமேசான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோ உங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து வரல. அப்படியா? ஆமா, நான் ரீசெண்டா ஒன்னு பண்ணும் போது பார்த்தேன். எல்லாத்துலயுமே இப்போ மிந்த்ரால நீங்க ஒரு 500 rupees கொடுத்து ஒரு டாப் வாங்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜிஎஸ்டின்னு போட்டு ஒரு 50 ரூபாய் போட மாட்டாங்க. அமேசான்லயும் போடல. ஆனா ஃபர்ஸ்ட் கிரை ஆப்ல வந்து இந்த இது இருக்கு. இதுதான் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நான் அது ரொம்ப பெருசா எடுத்து பண்ணிக்கல. தெரியாது ஜிஎஸ்டி பத்தி இல்ல, பட் ஆனா கிளாத்திங் இந்த இதுல ஜிஎஸ்டி போடுறத நான் இப்பதான் வந்து ஆக்சுவலா வந்து பாக்குறேன். அது மட்டும் பாத்துக்கோங்க. பட் ஆனா லைக் ஒரே பிளேஸ்ல எல்லா வீட்ல இருந்தபடியே நம்ம வந்து சர்ச் பண்ணி வந்து, ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிரை நேர்ல ஷாப்புக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைஸ் அதிகமா இருக்கும். கலெக்ஷன்ஸ் இருக்காது. பட் ஆனா நீங்க ஆப் வழியா வாங்குனீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்க வந்து இது வந்து ஹெட் கிளாத் இல்ல, இதுவும் ஒரு பிளாங்கெட், ரிசீவிங் டவலா, ரிசீவிங் பிளாங்கெட். இது ரிசீவிங் பிளாங்கெட். ஓகேங்களா? சோ பாப்பாக்கு நிறைய இருக்கு. அது வந்து அந்த நான் முன்னாடி கதையிட இது காமிச்சது வந்து படுக்கும் போதெல்லாம் நம்ம பாப்பாக்கு வந்து போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பாப்பா கையில தூக்கும் போது அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாங்கெட்ஸ், இது எல்லாமே வந்து நாங்க வந்து மஸ்லின் கிளாத் அண்ட் காட்டன், ஆமா காட்டன் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 2 பிளாங்கெட் வந்து இருக்கு. ஓகே. அண்ட் வந்து ஸ்வாடல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். நிறைய பிரிண்டட் ஸ்வாடல்ஸ்னா இந்த பாப்பா வந்து ராப் பண்ணுவாங்க ஃபுல்லா. ஆக்சுவலி இது வந்து மஸ்லின் ஸ்வாடல். இது வந்து நம்ம ஸ்வாடலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து டவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். டவல்னு சொல்லிட்டு தனியா நான் வாங்கல, பாப்பாக்கு குளிச்சுட்டு பிறகு துடைப்பாங்கல்ல. ஸோ இதுவே வந்து நிறைய வாங்கியிருக்கோம். ஸோ நிறைய பிரிண்ட்ஸ்ல அழகழகா வாங்கியிருக்கோம். இது வந்து யானை பொம்மை போட்டிருக்கு. இதுல வந்து வாட் இஸ் திஸ், லயன் ஜிராஃபி அந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டிருக்கு. அண்ட் இதுல வந்து கப்பல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி நான் வந்து ஸ்வாடல்ஸே நிறைய வாங்கியிருக்கேன். ஏன்னா ஸ்வாடல்ஸ் எல்லாமே நம்ம நிறைய மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குதான் லைக் பாப்பாவை ரேப் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. போத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தொலைக்க யூஸ் பண்ணிக்கலாம். எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து இந்த ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் அவங்க எல்லாம் பேக் பண்ணிருக்க மாட்டாங்க. லைக் பழைய வந்து 90s கிட்ஸ் தான் இதெல்லாம் பண்றாங்க போல. ஆமா, நம்ம அம்மா அப்பா எல்லாம் வந்து ஒரு 4 புடவை எடுத்து போட்டு அதுலயே சுத்தி அதுலயே தொடச்சு அதுலயே வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் ஒரு ஃபேண்டசின்னு இல்ல, நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. இப்ப சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல, ஓகே குழந்தைக்கு இது பண்ணி பார்க்கலாம் அது பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. சோ ஃபேண்டசின்னு இல்ல, எல்லாரும் பண்றாங்கன்னு. பட் ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு பாப்பா வந்து எங்களுக்கு வந்து எங்களோட பாப்பா அப்படியே அழகா ராப் பண்ணி குழந்தை அவளுக்கு தேவையான திங்ஸ், பாப்பாக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சு. அவன் எதுவுமே கேட்கல, எங்களுக்கு வந்து மஸ்குலின் கிளாத் வேணும், காட்டன் கிளாத் வேணும். அவன் வந்து மஸ்குலின் கிளாத் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும்ல பாப்பாவோட ஸ்கின். அது வந்து மஸ்குலின் கிளாத்துக்கு அவ்வளவா ரியாக்ட் ஆகாது. அப்ப நம்ம ஸ்கின்லாம் சென்சிட்டிவா இருந்திருக்காது. இல்ல அதுதான் நம்ம கொஞ்சம் ஓவர் ப்ரொடெக்டிவ் ஓவர் கேர் ஆகுறோம் போல. ஸோ அதுக்கப்புறம் மஸ்லின் ஸ்வாடல்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். பிளாங்கெட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இதுவுமே வந்து இதுவும் வந்து ஒரு கிளாத் பிளாங்கெட் தான். பட் ஆனா இதுல வந்து கேப் இருக்கும். இந்த மாதிரி பாப்பாவோட ஹெட்டை கவர் பண்ற மாதிரி, கில்லி படத்துல வர மாதிரி. ஆமா. சோ இது பாப்பா ஹெட்டை கவர் பண்ற மாதிரி ஒரு கேப் வந்து இருக்கும். சோ இதுலயுமே நாங்க வந்து பிங்க் ஒன்னு ப்ளூ ஒன்னு வாங்கி வச்சிருக்கோம். சோ வந்து யார் வந்தாலும் எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அடுத்து வந்து பாப்பா ட்ரெஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைசர் பேக்ல வந்து இது பண்ணிருக்கேன். இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் நீங்க வந்து அமேசான்லயே வந்து வாங்கலாம். நிறைய டைப் ஆஃப் ஆர்கனைசர்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
இந்த இதுல வந்து பாப்பாவோட வந்து லங்கோட்ஸ் அப்புறம் வந்து and வந்து ஜப்லாஸ் இருக்கு. இது ஜப்லாஸ் எல்லாமே இருக்கு. வந்து மஸ்லின் கிளாத். பேடஸ் நிறைய வாங்குறதுக்கு ரீசனும் அதான். பாப்பாவை எப்பவுமே ரேப் பண்ணி வைப்பாங்க. ஆமா, ஏன்னா ஏன்னா பாப்பா உள்ள ரூம்ல இருக்கும் போது ரொம்ப டைட்டா ஒரு க்ளோஸ்ட் அடக்கமா என்வரான்மெண்ட்ல இருப்பாங்க, இருப்பாங்க. வெளியே வந்ததும் அவங்களுக்கு ரொம்ப குளிரும் அந்த அப்பெல்லாம் வந்து வார்ம்னஸ் சொல்லுவாங்க. வச்சுக்கிறதுக்காக they will keep it in wrapped இதுல ஆமா, சோ வச்சிருப்பாங்க. அதனால வந்து நான் இது ஒண்ணு வாங்கி ஐ மீன் இது பேக் பண்ணிருக்கேன். ஜப்லாஸும் வந்து ஜப்லாஸ் அண்ட் வந்து லங்கோட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் பாப்பாக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஹோம் கமிங்க்கே ஒரு 3-4 ட்ரெஸ் ஆக்சுவலி நாங்க வந்து அதாவது வாங்கிருக்கோம். பாயா இருந்தா ஒரு 2 ட்ரெஸ் ஹோம் கமிங், கேர்ளா இருந்தா ஒரு 2 ட்ரெஸ், அந்த மாதிரி பேக் ஆமா, பண்ணிக்கிறோம். சோ இது வந்து நாங்க வந்து பிங்க் கலர் கேர்ளா இது இருந்தா வந்து சரி. நான் வாங்கினேன். இது வந்து நைட் சூட் நைட் சூட் தானே ஆமா, சொல்லுவாங்க, ஒன் பீஸ். ஒன் பீஸ் அதுதான். சோ இது ஃபுல்லா கவர் ஆயிடும், பாப்பாக்கு கையில இருந்து ஃபுல்லா கால் வரைக்கும் கவர் ஆயிடும். கிளவுஸும் வந்துரும், ஹேட்டும் வந்துரும். ஆமா, இதுல வந்து பாப்பாக்கு கிளவுஸ், ஹேட், கையில போடுற ஆமா. அந்த கையில தானே கிளவுஸ். Gloves. ஆமா, கிளவுஸ் மிட்டன் அண்ட் பூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு 2-3 பேக் பண்ணிருக்கோம். சோ இது ஒரு கலர் பேக் பண்ணிருக்கோமா. நான் எல்லாமே வந்து இப்போ இது வந்து இந்த மிட்டன் அண்ட் பூட்டிஸ் வந்து இதோட செட். சோ அதனால இதுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். ஸோ தட் மிஸ்பிளேஸ் ஆகாது, நம்ம ஆமா. வேற செட்டோட எடுக்க மாட்டோம்ல. சோ அதே மாதிரி ஒயிட்ல ஒண்ணு நாங்க வந்து எடுத்திருக்கோம். லைட்டா பாய்க்காக இது வந்து ஆமா. டெடி பேர்லாம் வச்சுட்டு இருக்கோம். சோ அண்ட் வந்து இந்த மாதிரி ஒன்சீஸ் வந்து எடுத்திருக்கோம் நிறைய. அவன் So, கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல wear கம்ஃபர்டபுளா பண்ணும்போது. கொஞ்சம் காத்தோட்டமா ஃப்ரீயா இருக்கும். இப்ப வேற வெயில் காலம் வரல. சோ அதனால இந்த மாதிரி ஒரு 4-5 ட்ரெஸ் ஆக்சுவலா எடுத்துக்கோ. எங்களுக்கு வந்து பாப்பாக்கு எதுவும் பத்தோனே தெரியல. நாங்க எல்லாமே வந்து 0 to 6 monthsல தான் வாங்கியிருக்கோம். எப்படியோ சிலது வந்து 0 to 3 years, சிலது வந்து 3 டேக்லயே years-ஆ? வந்து சாரி 3 months. ஆ, 0 to 3 months, சிலது வந்து நியூ பார்ன் டேக்ல இருக்கு, சிலது வந்து 3 to 6 months வாங்கிக்கிறோம். யூஸ் பண்ணலாம், அப்புறமா யூஸ் சோ பண்ணலாம்ல. இதுவும் ஒண்ணு எடுத்திருக்கோம். இதுவும் முன்னாடி அந்த நைட் சூட் மாதிரி தான், ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். பாப்பா கால் கால் வரைக்கும் கவர் வரைக்கும் கவர் ஆயிருக்கும். ஆயிருக்கும். சோ இதெல்லாம் சும்மா போடுறதுக்காக. அப்புறம் ப்ளூ பிங்க் எடுத்தல ப்ளூ. ஆமா, பிங்க் ப்ளூ அந்த மாதிரி தான் கொஞ்சம் காம்பினேஷனா வந்து வாங்கியிருக்கோம். இதுவும் வந்து நைட் சூட். ஆமா, அதுவும் நைட் சூட். சோ ஒன்சீஸ் மாதிரியும் வந்து நிறைய எடுத்திருக்கோம். இதுவும் ஒன்சீஸ் தான் வந்து சொல்றாங்க. எல்லாமே வந்து எல்லாமே எல்லாமே ஒன் கை சீ தான். இருக்கு, கையும் கொஞ்சம் தொடர் கை கொஞ்சம் லைட்டா கவர் ஆகுற வரைக்கும் இதுல இருக்கு ஆக்சுவலா. சொன்ன பத்தியா, இதுல கொஞ்சம் கை இருக்கு, தொடையும் இருக்கு. சோ இந்த மாதிரி கொஞ்சம் நாங்க நிறைய ட்ரெஸ்ஸஸே எடுத்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அங்க வந்து எப்படி இருக்க போகுது, நார்மலா சிசரியனா எத்தனை நாள் அங்க மேக்ஸிமம் ஒரு 4 days-ஆவது இருப்போம். ஏன்னா நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருப்பேன், பாப்பா வந்து நிறைய யூரின் பண்ணிட்டே இருப்பாங்க, ட்ரெஸ் நிறைய மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப போயிட்டு நம்ம எங்கன்னு வாங்க முடியாதுல்ல. ஏன்னா நான் வந்து இவங்களையும் பாத்துக்கணும், டேக் கேர் பண்ணணும். இப்ப பாப்பாக்கு ஏதாவது வேணும்னா அப்ப போய் ஷாப் பண்ண முடியாது. அதனாலதான் நாங்க எல்லாமே பேக் ஏன்னா பண்ணி எனக்கு எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் லைக் நான் இதுக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இல்ல, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த அடுத்த ஒரு மாசம் தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ நமக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், பாப்பா எப்படி இருக்கும், ஏன்னா மோஸ்டாவே ஹேண்டில் பண்றது நாங்க 2 பேரா தான் இருக்கோம் மோஸ்டா. சோ அதனால வந்து இவனுக்கு எல்லாமே நான் செட் பண்ணி கொடுத்துட்டு போனா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செட் பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சம் நிறைய செட்ஸ் ஆஃப் மிட்டன் அண்ட் பூட்டிஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆமா, திருப்பியும் அந்த வார்ம்னஸ்க்காக. அந்த வார்ம்னஸ்க்காக ஆக்சுவலி கேப் போடுறது காதை கவர் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு கைக்கு காலுக்கு நிறைய மிட்டன்ஸ் அண்ட் பூட்டிஸ் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஒர்க் கிளாத் எடுத்திருக்கேன். என்ன கிளாத்? அந்த வாய் துடைக்கிறது, பாப்பாக்கு வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாக்கு பால் குடிச்சிட்டு போய் வாய் துடைக்கிறது, இல்ல பாப்பாக்கு ஏதாவது எச்சி வருது, இதுவும் அதேதானே ஸ்னீஸ் வந்து பண்ணா இது பண்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய பர்ப் கிளாத்ஸ் வந்து ஒரு 4 to 5 எடுத்திருக்கோம் நாங்க. சோ இதோட நம்ம வந்து க்ளோதிங் செஷன் முடியுதா? இல்லையே. ஏமால க்ளோதிங், அதாவது வெறும் Dress இது முடிஞ்சிருச்சு. பாப்பாக்கு கொடுக்குற Dress வந்து முடிஞ்சிருச்சு. சோ அடுத்து வந்து நாங்க என்ன எடுத்து வச்சிருக்கோம்னா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பேக் பேக்ல. சோ நிறைய வந்து பாம்பர்ஸ் இது என்ன சொல்லுவாங்க, பாம்பர்ஸ் இல்ல டயப்பர்ஸ் சாரி நிறைய டயப்பர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். நாங்க என்ன பிராண்ட்ல வாங்கினோம் அப்படின்னா, நாங்க நிறைய ரிசர்ச் நாங்க பாப்பாக்கு வாங்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ப்ராடக்ட் ஒரு விஷயம் கூட வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணோம், எது நல்லா இருக்கும், எந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து எங்க பாப்பாக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. பட் we make sure everything is gonna. சோ இது எங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட ரிவ்யூஸ் வாங்கி இது அவங்க பாப்பாக்கு நல்லா இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணி அதை நாங்க வாங்கிக்கிறோம். நேர்ல நாங்க ரிவ்யூஸ் வாங்கி ஆன்லைன்லயுமே நிறைய பார்த்து நாங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பேபி ஹக் ப்ரோ டைப்பர். ஆமா, நாங்க வந்து பேபி ஹக் பபிள் கேர் பிரீமியம் டயப்பர்ஸ். இது வந்து ஆக்சுவலா டேப்டு. நான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரெக்கார்ட் ஆகுமா கால் வருது, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து அது பேர் என்ன டேப்டு வாங்க, இது வாங்காதீங்க, பேண்ட் வாங்காதீங்க. பேண்ட் மாதிரி போடுறது இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்க வேண்டாம். நீங்க வந்து இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா ஈஸியா நீங்க எடுத்துடலாம். பாப்பாக்கும் டிஸ்கம்ஃபர்ட் வராது அப்படின்னு சொன்னாங்க.
சோ அதனால எங்களுக்கு எவ்வளவு டைப்பர்ஸ் வந்து அங்க தேவைப்படும் எங்களுக்கு தெரியல. நாங்க டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோமான்னு கூட தெரியல. டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரெகுலரா ஃபுல்லா யூஸ் பண்ணுவோமா, ஏன்னா டைப்பர் ஃப்ரீ டைமும் கொடுக்கணும்ல. சோ அதனால வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு டைப்பர் 20 டைப்பர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா போதும், ஏன்னா நம்ம நிறைய டைம் நீங்க வெறும் ஒயிட் கலர் கிளாத் இல்ல வேஸ்ட் இல்ல ஏதாவது நீங்க காட்டன் சாரி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணலாம். அந்த மாதிரி சும்மா அந்த சாரி எல்லாம் கட் பண்ணி காட்டன் கிளாத் சாரி இல்ல வேஸ்ட் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கட்டி பாப்பா வந்து சுச்சா முச்சா போகும்போது வந்து போட்டு தூக்கி போட்டுடலாம். அண்ட் வந்து ஒன்னு டைப்பர் ரேஷ் கிரீம் இருக்கு. நாங்க டைப்பர் ரேஷ் கிரீம் வந்து எங்களுக்கு வந்து நாங்க ஏன் வாங்கணும்னா இப்பயே வந்து சப்போஸ் ஹாஸ்பிட்டல் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரேஷஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷ் கிரீமும் வாங்கி ஒரு டைப்பர் ரேஷ் கிரீமும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இது நல்லா இருக்கு சூடோ கிரீம் அப்படின்ட்டு. இது வந்து டைப்பர் பேக் ஒரு நவீன கருவி. வாட் இஸ் என்னன்னா இதை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஒரு குட்டி டிஸ்போசபிள் பேக் இருக்கும். ஓகேங்களா, நம்ம கார்பேஜுக்கு எல்லாம் யூஸ் பண்றோம்ல, சோ அந்த மாதிரி ஒரு குட்டி டிஸ்போசபிள் பேக் இருக்கும். மை கார்ல இருக்கான்னு பாத்துக்கிட்டேன், டிஸ்போசபிள் பேக். ஸோ இப்போ நம்ம வெளியெல்லாம் போகும்போது இது வந்து நான் ஹாஸ்பிட்டல் பேக்லயும் பேக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அங்க எப்படி இருக்கும்னு தெரியாது. அங்க போய் அப்பப்போ நம்ம கவர் தேடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்பேஜ் பேக் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2-3 ஃபுல் ஆன பேருக்கு நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு தென் திருப்பி அகைன் ஓபன் இல்ல ஒன்னு ஃபுல் ஆயிட்ட பேருக்கு கூட இதுல போட்டுட்டு நம்ம போடும்போது சின்னதா இருக்கும், மீடியம் சைஸ். என்னது இது சைஸ் சின்னது, ஒரு டைப்பர் ஃபிட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். சோ உங்களுக்கு வந்து ஹைஜீன் பர்பஸா இருக்கும். நீங்க தூக்கி போடும்போது கூட நீங்க கவர்ல போட்டு தூக்கி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைஜீனா இருக்கும். சோ இது நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு உங்க ஹேண்ட் பேக்ல கூட நீங்க வந்து கேரி பண்ணிக்கலாம். சோ தட் யூ டோன்ட் அங்க போய் டக்குன்னு பாப்பாக்கு நீங்க டைப்பர் இது பண்ணி ரிமூவ் பண்ணி நீங்க வந்து ட்ராஷ்ல போகணும் அப்படின்னா லைக் அப்படியே எடுத்து போடாம யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் திஸ் கவர் அண்ட் யூ கேன் த்ரோ இட். ஸோ இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். பாப்பாக்கு வந்து நாங்க வந்து பேக் பண்ண எல்லா க்ளோத்ஸும் ஓகேங்களா எல்லாமே வாங்கி எல்லாமே நாங்க வாஷ் பண்ணி எல்லாமே வந்து எல்லாமே அயர்ன் பண்ணி நாங்க வந்து பேக் பண்ணி வச்சிருக்கோம். நான் வாஷ் பண்ணேன், இவன் வந்து காய போட்டுட்டு இவன் வந்து ஜஸ்ட் அயர்ன் பண்ணிட்டு நாங்க வந்து பேக் பண்ணோம். ஏன் எப்படி பண்ணீங்க? ஈஸியா இருக்கு. நான் தான் வாஷ் பண்ண கஷ்டப்பட்டு ஈஸியா காய போட்டு நாங்க வந்து இதுல வாஷிங் மிஷின்ல போடல, ஃபர்ஸ்ட் டைம் அயர்ன் பண்றதுனால ஜஸ்ட் நாங்க பாப்பா க்ளோத்ஸ்க்குன்னு ஒரு டிடர்ஜென்ட் இருக்கு. நாங்க நார்மல் டிடர்ஜென்ட் இல்லாம பிகாஸ் அதோட சாஃப்ட்னஸ் வந்து போகாம இருக்கிறதுக்காக பாப்பாக்குன்னு ஒரு டிடர்ஜென்ட் இருக்கு. சோ நாங்க வந்து என்ன டிடர்ஜென்ட் யூஸ் கரெக்டா நேம் தெரியல இப்ப நாங்க என்ன வாங்கணும்ட்டு சம்திங் அதோட இதுவும் நாங்க கீழே வந்து மென்ஷன் பண்றோம். இல்ல சம்திங் இப்ப ஞாபகம் இல்ல, அதுவுமே நாங்க வித் லாட் ஆஃப் ரிசர்ச் தான் வாங்கிருந்தோம். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா டைப்பர் அண்ட் வந்து டைப்பர் ரேஷ் கிரீம் எங்க ரேஷ் கிரீம் உள்ள வச்சா ஏதோ இருக்கு. டைப்பர் ரேஷ் கிரீம் அண்ட் இந்த டைப்பர் டிஸ்போசபிள் பேக் அண்ட் வந்து இது வந்து வெட் டிஷ்யூ. இது வந்து வெட் டிஷ்யூ வாட்டர் வைப்ஸ். ஆக்சுவலி வந்து பியூர்லி வாட்டர், எந்த கெமிக்கல்ஸ் இல்லாம ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாம சோர்ஸ் பண்ணி வாங்குனது. சோ இது வந்து சோர்ஸ் பண்ணும்ல, ஐ மீன் தேடி கண்டுபிடிச்சோம். சோ நாங்க வந்து மோஸ்ட் நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா மதர்ஸ் ஸ்பாஷ் தான். சோ மதர்ஸ் ஸ்பாஷ் வந்து 99% பியூர் வாட்டர். சோ நிறைய பேருக்கு செட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நிறைய சொல்லுவாங்களே. அன்சென்டட் அதோ இருக்கு. மதர்ஸ் ஸ்பாஷ் 99% பியூர் வாட்டர் வைப்ஸ், paraben free, alcohol free, sulfate free, fragrance free, chemical free, chlorine free, dyes free. ஆனா இது வந்து ஃப்ரீ கிடையாது, காசு கொடுத்தோம். சோ வந்து அன்சென்டட் அண்ட் சூட்டபிள் ஃபார் ஃபேஸ் ஹேண்ட் அண்ட் பாடி. ஸோ இதுல ரொம்ப பெருசா உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸும் வந்து இருக்காது. ஸோ அதனால நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் 2 வாங்கியிருக்கேன். அடுத்து என்ன அப்படின்னா ஸோ பாப்பாக்கு வந்து ஃபீடிங் பாட்டிலும் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டா எனக்கும் தெரியாது, ஆனா நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, எல்லா பேக்ஸ் இத மதருக்கு எப்படி இருக்கும் தெரியாது, பாப்பாக்கு எப்படி இருக்கும் தெரியாது. சில டைம் பாப்பாக்கு வந்து ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது டைரக்ட் ஃபீட் பண்ண முடியுமான்னு வந்து தெரியாது. அதனால வந்து நாங்க வந்து பிலிப்ஸ் ஆக்சுவலா இந்த பிலிப்ஸ் அவென்ட் இது வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. எதனால அப்படின்னா பாப்பாக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது, மதரோட நிப்பிள்ஸும் லைக் வந்து பாப்பா வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படியே இருக்கும். ஆமா, சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இதுல 2 சைஸஸ் வந்து வாங்கினேன். ஒன்னு இந்த குட்டி பாட்டில் அண்ட் இதோட இன்னொரு சைஸ் பெரிய பாட்டில் வந்து வாங்கினேன். ஏன்னா எப்படியோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 0 to 3 months வந்து லைக் வந்து பாப்பா வந்து இதுலதான் குடிப்பாங்க, அப்பதான் கைக்கு அடக்கமா இருக்கும். ஸோ அதனால இது ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இதுமே நான் வந்து லைக் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் ஹாட் வாட்டர்ல வந்து டிப் பண்ணிட்டு few minutes கழிச்சு வாஷ். அண்ட் ஆல்சோ லைக் வந்து பிரெஸ்ட் பம்ப் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து பிலிப்ஸ் அவென்ட் தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலி இது மேனுவல்.
நான் வந்து எலக்ட்ரிக் வந்து போல ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் இஸ் குவைட் லைக் பிரைசியர் சைட். எலக்ட்ரிக் நீங்க போனாலுமே மினிமம் நீங்க ஒரு 5000 6000. அதே மாதிரி எலக்ட்ரிக்லயே there are so much brands. உங்களுக்கு வந்து வேரியபிள் இருக்கு. சோ இல்ல நான் வேரியபிள் வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. நாங்களே இன்னும் வந்து எது வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 months நான் எப்படி லீவ்ல தான் இருக்க போறேன் அண்ட் மேக்கப் ஒர்க்லாம் போயிட்டு வரேன். அப்போதைக்கு இந்த பிரஸ்ட் பம்ப் இப்போதைக்கு போதும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கணும். ஆக்சுவலி இது 1000 to 1400 ரீட்டைல்ல வந்து செல் பண்றாங்க. பட் we got it for 1000 in first cry. நெக்ஸ்ட் கரெக்ட்டா? சோ அடுத்து வந்து we just pacifier. pacifier. சோ அடுத்து வந்து பாப்பாக்கு வந்து காம் பண்றதுக்கு வந்து சீப் வந்து ஒரு பிரஷ் வந்து வாங்கி இருக்கோம். செம்ம சாஃப்ட்டா இருக்கு ஆக்சுவலி. சோ ஆக்சுவலா நாங்க வந்து மதர் கேர்ல இருந்து ஷாம்பூ அண்ட் வந்து சோப் வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி நாங்க அது வந்து ஹாஸ்பிட்டல் பேக்ல பேக் பண்ணல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 11 daysக்கு 12 daysக்கு பாப்பா வந்து அந்த தொப்புள் கொடி இருக்குல்ல அது வந்து ட்ரைனஸ் ஆகுற வரைக்கும் ஃபாலோ ஆகும்ல, ட்ரை ஆயிட்டு ஃபாலோ ஆகும். லைக் அந்த இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். ஈவன் லைக் டாக்டர் வீட்லயுமே ஃபர்ஸ்ட் டாக்டருமே ஃபர்ஸ்ட் ஒரு 10 daysலாம் பாப்பா குளிக்க வைக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஒரு கிளாத்ல வந்து ஹாட் வாட்டர் வார்ம் வாட்டர்ல வந்து ஸ்குவீஸ் பண்ணிட்டு அந்த வச்சு தொடச்சு மட்டும் வைக்கலாம். சோ அதனால நான் வந்து பாப்பாக்கு வந்து எந்த லோஷன் பேக் பண்ணல அண்ட் எதுவுமே பேக் பண்ணல. இனிஷியலா பாப்பாவை அப்படியே ட்ரையாவே வந்து நம்ம இது பண்ணலாம். அப்படியே வேணும் அப்படின்னா அவினோல இருந்து ஒரு பேபி லோஷன் இது எனக்கு ஆக்சுவலா வந்து இதுல வந்தது ஃப்ரீயா வந்தது, ஃப்ரீ கிட் யூஸ் பண்றதுக்கு வந்து வந்தது. சோ அதெல்லாம் அந்த மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இன்கேஸ் ரொம்ப ட்ரையா இருக்குன்னா பாப்பாக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து நிறைய பீடியாட்ரிஷியன் என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கோகனட் ஆயில் இஸ் மோர் தென் NF. நாங்க வந்து ஒரு வெர்ஜின் கோகனட் ஆயிலும் வாங்கினோம். ஆமா, சோ அது இன்னும் நாங்க வாங்கல. ஆனா ஒரு கோகனட் ஆயில் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் பேக்ல வச்சிருக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா தான் வந்து இருக்கும். சோ ஒரு சின்ன ஒரு லோஷனும் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாப்பாக்கு. அடுத்து வந்துதான் இதுதான் எனக்கு டிஃபரெண்டா இருந்தது. இட்ஸ் பேபி நெயில் ட்ரிம்மர். சோ பாப்பாக்கு இப்போ நம்மளுக்குலாம் வந்து கட் பண்ண வலிக்கும் நெயில் கட்டர். எங்களுக்குலாம் கூட நெயில் கட்டர் தான் வந்து கட் பண்ணாங்க. தாராக்கலாமே கூட அதுதான். பட் ஆனா எங்களுக்கு கொஞ்சம் இது ஃபேன்சியா இருந்துச்சு. என்ன அப்படின்னா என்னன்னா பாப்பாக்கு வந்து இது வந்து என்ன ஆகும்னா இந்த மிஷின் ரன் பண்ணி இது நான் காமிக்கிறேன். அது உங்களுக்கு பெயினா இருக்காது. ஃபர்ஸ்ட் பேபியோட நெயில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது நம்ம நெயில்ஸ் மாதிரி, ரொம்ப வந்து சாஃப்ட்டா இருக்கும். ஷேப் பண்ணுவோம்ல, சோ அந்த மாதிரி இருக்கு. சோ இதுல வந்து நம்ம பண்ணும்போது பாப்பா கையில பட்டாலும் வலிக்காது. இது வந்து சோ அடுத்து நான் வந்து என்ன கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து ஃபீடிங் பில்லோ வந்து கேரி பண்ணிக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன்னா நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா வாங்குறாங்க. ஏன்னா பாப்பா ஒரு 0 to 3, 4, 5, 6 months எனக்கு தெரிஞ்சது ஓகே. ஆனா பியாண்ட் 6 months பண்ணும்போது பாப்பா கொஞ்சம் பெருசா இருப்பாங்க. இது எந்த அளவுக்கு ஃபிட் ஆகும் எனக்கு வந்து தெரியல. சோ அதனால இதுவுமே வந்து ஒரு ஃபீடிங் பில்லோ வந்து ஒன்னு வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இதுதான் வந்து பாப்பாவை வந்து கேரி பண்றதுக்காக கேரி நெஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பா வந்து வெயிட் கம்மியா இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியும், முன்னாடியே வந்து பிரெக்னன்சியா இருந்தவங்க, இல்ல சில பேருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. இது வந்து மோஸ்டாவே முன்னாடி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுனாலும் தெரியலனாலுமே பாப்பா ஃபர்ஸ்ட் வெயிட் ரொம்ப கம்மியா இருப்பாங்கல்ல, தூக்கத்துக்கு ஈஸியா இருக்கும், பாப்பா வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரதுக்கு இன் கேஸ் லைக் மத்தவங்க கிட்ட குடுக்கறதுக்கு சோ அந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும். சோ இது வந்து ப்ளூ கலர்ல இவன் தான் சூஸ் பண்ணா. ஆமா, இது என்ன பாப்பா வந்து பாயா இருந்தா வெள்ள ப்ளூ காட்டிடலாம், கேர்ளா இருந்தா உள்ள பிங்க் வந்து காட்டிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து பாப்பாவோட பேக் முடிஞ்சிச்சு. வந்து இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு இதுதான். நாங்க ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிருக்கோம் பாப்பா எசென்ஷியல்ஸ்ல அப்படின்னா அண்ட் வந்து எங்களுக்கு தயவு பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது கூட நாங்க பாலாட கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஸ்பூன் இதெல்லாமே தனியா வந்து நாங்க வந்து பேசிக் நெசசரி நாங்க கண்டிப்பா வந்து எடுத்து வச்சிருவோம். சோ ஆஸ் ஆஃப் நோ பாப்பா பேக் முடிஞ்சிச்சு. சோ மூவிங் ஆன் டு மதர்ஸ் பேக். ஸோ அடுத்து வந்து மம்மிஸ் பேக். ஸோ மம்மிஸோட எசென்ஷியல்ஸ் வந்து நான் வந்து காட்ட போறேன். லைக் நான் என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அகைன் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ரொம்ப லென்த்தியா போகுது வீடியோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி தான் சுமதி வந்து பேக்கை வந்து கம்மியா பேக் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து டூர்லாம் போகும்போது she will pack நிறைய ட்ரெஸ் பேக் பண்ணுவாங்க. எப்படின்னா மார்னிங் ஒரு ட்ரெஸ், செகண்ட் ஹாஃப் ஒரு ட்ரெஸ், நைட்டுக்கு ஒரு ட்ரெஸ், நைட்டு குளிச்சிட்டாங்கன்னா அது மாத்ததுக்கு இன்னொரு ட்ரெஸ், ஜஸ்ட் இன் கேஸ்க்கு ஒரு ட்ரெஸ், அந்த மாதிரி. இப்பதான் வந்து கம்மியா பேக் பண்ணிக்கிறாங்க. நார்மல் டெலிவரி அப்படின்னா வந்து 3 days இருக்கும், 2 to 3 days and வந்து சிசேரியனா ஒரு 4 days இருக்கும். எங்களுக்கே தெரியாது. ஆனா என்னோட மொத்த ட்ரெஸ் இது மட்டும் தான் இந்த ஒரு பேக் தான். ஸோ வந்து ஏன்னா ரொம்ப பெருசா ஃபேன்சியாலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுள் ரொம்ப கம்ஃபர்டபுளா வேர் பண்ணாதான் வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்பதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அமேசான் ஃபைன்ஸ்ல இருந்து நாங்க வாங்குனது 4 டவல்.
ஸோ அமேசான்ல வந்து நான் ஆக்சுவலி வந்து நான் எனக்கு வாங்கினதும் நிறைய அமேசான் நிறைய வாங்கியிருக்கேன். நான் அந்த வீடியோமே உங்களுக்கு வந்து வரும், ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் வரதுக்கு. ஸோ வந்து இந்த டவல் வந்து நான் அமேசான்ல வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு 6 செட்ஸ் ஆஃப் டவல்ஸ், 6 டவல்ஸ் அது ஒரு செட்டா வந்து வரும். ஒரு அரௌண்ட் லைக் 400 to 500 தான். எல்லாமே காட்டன் டவல். ஸோ ரொம்ப திக்கான டவல்ஸ் அந்த மாதிரி யூஸ் இந்த டர்க்கி டவல் இல்ல, ஏன்னா பிகாஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது அது வெட் ஆயிடுச்சுன்னா ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுனா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப மெலிசா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 டவல் எதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கும் தெரியாது லைக் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஆக்சுவலி டவல் எடுத்து வைக்கல, வேணுமா இவங்க டவல் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு. ஆமா, இதுமே எடுத்து வைக்க மாட்டேன். எல்லாமே மேக்கப்ல இருந்து எல்லாமே எனக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சா போதும். ஸோ அதனால 4 டவல்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வந்து லான்ச் வேர் வந்து நான் ஒரு 2 எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னும் 1 கூட ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். லான்ச் வேர்னா லைக் இது எல்லாமே வாட் எவர் நான் எனக்கு ட்ரெஸ் கேரி பண்றது எல்லாமே இட்ஸ் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி, நர்சிங் ஃப்ரெண்ட்லி. லான்ச் வேர்னா லைக் வந்து கம்ஃபர்டபுளா போட்டு இப்போ வீட்ல எல்லாம் நைட்ல போட்டுப்பாங்கல்ல அந்த மாதிரி நைட்டி. 2 ஹோம் கமிங் ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன். ஐ மைட் ஆட் another one. ஓகே, வீட்டுக்கு வரதுக்கு எதுக்குமா 2 ஹோம் கமிங்? ஆக்சுவலி இந்த 3 ட்ரெஸ்ல நான் ஏதோ ஒரு ட்ரெஸ் தான் போட போறேன். அதுக்கே அது ஏன் நான் 3 ட்ரெஸ் இது 2 இருக்கா, இன்னொன்னு எடுத்து வைக்க போறேன். எதுக்கு? ஒன்னு ப்ளூ கலர், ஓகே, இன்னொன்னு பிங்க் கலர் ஒன்னு வாங்கியிருக்கேன். இன்னைக்குதான் டெலிவரி ஆச்சு, நான் எடுத்து வைக்கல. அண்ட் ரெட் கலர் இன்னும் ஜஸ்ட் இன் கேஸ் வந்து ரெட் கலர் வந்து எடுத்து வந்து இப்பதான் உங்களை வந்து பெருமையா சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கரெக்ட்டா வந்து குட்டி குட்டியா ஹார்ட்லாம் போட்டு வந்து நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ். சோ அதனால ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் வாங்கலையா, சோ அதனால இந்த ரெட் கலர் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சேன். சோ இப்போ பிங்க் கலரும் வாங்கிட்டேன். சோ அதனால வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெட் வந்து வெளில வச்சிருவாரு தானே? ஜஸ்ட் இன் கேஸ் அங்க திடீர்னு போயிட்டு ஆமா பத்தலன்னா என்ன பண்றது? ஜஸ்ட் இன் கேஸ்க்காக ஒரு Dress எடுத்து வச்சிருக்கேன். ஐ மைட் லைக் ஜஸ்ட் இன் கேஸ்க்கு இன்னும் 2-3 Dress எடுத்து வைக்க மாட்டோம்ல? இல்ல. சோ அடுத்து வந்து இன்னர் வேர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். சோ எல்லாமே வந்து ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி பிராஸ் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வந்து என்னுடைய பேண்டீஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 வந்து ஃப்ரெஷ்ஷாவே வாங்கி வச்சுட்டேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணது வாங்காம நான் இதுக்காகவே ஃப்ரெஷ்ஷா ஹாஸ்பிட்டலுக்காகவே ஒரு 6 to 7 வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஹலோ, வெல்கம் பேக் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா வந்து எங்களுக்கு நேத்து ஸோ வீடியோ ஃபுல்லா எடுத்து முடிச்சிட்டோம். நீங்க முன்னாடி பார்த்த அந்த வீடியோட கண்டினியூஷன் ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணும்போது செக் பண்ணும்போது தான் பார்த்தா லாஸ்ட் 12 minutesோட வீடியோல ஆடியோவே கேப்சர் ஆகவே இல்லை. ஆடியோ கேப்சரே பண்ணல, மைக்கே ஆன் பண்ணல போல இருக்கு. அதனால வந்து திருப்பி இன்னொரு வாட்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்கிருந்து வந்து விட்டனோ அங்கிருந்து நான் வந்து கண்டினியூ வந்து பண்றேன். ஸோ முன்னாடி அந்த வீடியோல வந்து இன்னர் வேர்ஸ் பத்தி பேசியிருப்பேன். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவே நிறைய எடுத்திருக்கேன். லைக் வந்து நர்சிங் இன்னர் வேர்ஸ் அண்ட் வந்து பேண்டீஸ் ஒரு 6 எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 2 வந்து ஹேண்ட் டவலும் எடுத்திருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ண ஃபேஸ்லாம் வந்து வைப் பண்றதுக்கு வந்து 2 ஹேண்ட் டவலும் நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நான் வந்து மெட்டர்னிட்டி பேண்டீஸ் அண்ட் மெட்டர்னிட்டி பேட்ச் வந்து ஒரு ஃபுல்லா ஒரு பவுச்லயே வந்து இது பண்ணியிருக்கேன். ஐ மீன் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு 1 2 3 வந்து மெட்டர்னிட்டி பேண்டீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பேண்டீஸ் யூஸ் பண்ணாம இதுவே நம்ம வேர் பண்ணிட்டு அது அப்படியே நம்ம வந்து த்ரோ வந்து பண்ணிக்கலாம். அதில் 1 2 3 4 5 6 7 மெட்டர்னிட்டி பேண்டீஸ் வந்து எடுத்திருக்கேன். அது இல்லாம நான் வந்து இண்டிவிஜுவல் பேட்சுமே நம்ம ரெகுலரா நான் யூஸ் பண்ற இண்டிவிஜுவல் பேட்சும் எடுத்திருக்கேன். நான் என்ன பிராண்ட்ல இருந்து வாங்கினேன் அப்படின்னா மெட்டர்னிட்டி பேண்டீஸ் வந்து நான் நுவான்ற பிராண்ட்ல இருந்து வாங்கினேன். வித் லாட் ஆஃப் ரிசர்ச் இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நானுமே முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் பேட்ச் பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து அதுல வந்து எடுத்திருக்கேன். ஒரு 6 to 7 எடுத்திருக்கேன். அண்ட் வந்து மெட்டர்னிட்டி பேட்ச் வந்து 4 daysக்கு இவ்வளவு தேவைப்படும்ல? கண்டிப்பா தேவைப்படும். நார்மல் பேட்ச் நம்ம பீரியட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ற பேட்ச் வந்து நான் சினோரான ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் ரேஷ் வந்து ரொம்ப பெருசா ரேஷஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்லாம் பெருசா எனக்கு வந்தது இல்லை. ஸோ அதனால வந்து அந்த ஒரு பீரியட் பேட்சும் நான் எடுத்திருக்கேன். லைக் ஜஸ்ட் இன் கேஸ்க்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் நிறைய வந்து இது எடுத்திருக்கேன். கவர்ஸ் வந்து நிறைய எடுத்திருக்கேன். ஆக்சுவலா அங்க போயிட்டு எங்க கவர்ஸ் வந்து யூஸ் அண்ட் த்ரோ நம்ம இப்ப இதெல்லாம் பேட்ச் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்றது வந்து கொஞ்சம் ஹைஜீனா த்ரோ பண்ணலாம். அங்க போயிட்டு எங்க வந்து நம்ம தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டஸ்ட்பின் கார்பேஜ் பேக்ஸும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் இருக்கிற ஒரு ஃபியூ கவர்ஸும் வந்து எடுத்திருக்கேன். எப்படியும் வந்து நம்மளுக்கு வந்து பர்சன் டு பர்சன் இட்ஸ் டிஃபரன்ஸ். லைக் சில பேருக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 10 to 15 days தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும். லைக் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். ஸோ அதனால நான் ஒரு 6 to இப்போதைக்கு நான் ஒரு 8 to 9
பேட்ச் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது மட்டுமே தனியா ஹைஜீனா இருக்கணுன்றதுக்காக ஒரு பேக்ல வந்து பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்து வந்து சிட் ஸ்டெப். ஸோ சிட் ஸ்டெப் வந்து நான் வந்து ஆக்சுவலா இந்த சிட் ஸ்டெப் மூஞ்சில போடுறீங்க, சாரி. சிட் ஸ்டெப்பும் இந்த போஸ்ட் பிரெக்னன்சி வாஷ் பாட்டில் இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டேன். இஃப் நார்மல் டெலிவரி இஃப் வெஜைனல் பர்த் எடுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து கியூர் பண்றதுக்கு அண்ட் ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணா கொஞ்சம் ஸ்மூதிங்கா இருக்கும். அதுக்காக we are using this. சூதிங்கா இருக்கும். ஸோ வந்து ஸோ என்ன அப்படின்னா இது எல்லாமே நான் ஒரு கிட்ல வாங்கினேன். ஆக்சுவலா அதோட ரீல் வந்து நான் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா அதோட ரீலும் நான் கீழே உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இது எல்லாமே சேர்ந்து லைக் மெட்டர்னிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் சாரி இந்த லேபருக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சிலதான் ரொம்ப எசென்ஷியலா தேவைப்படும்ல, அது எல்லாமே ஒரு பேஜ்ல இருந்து லைக் ஒரு 2000 rupeesக்கு ஒரு கிட்டா நான் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்குமே நான் கீழே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். ஸோ அதுல இருந்து வந்த 2 அது ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அந்த பேஜ் நாங்க வந்து ஒரு இது அட்டெண்ட் பண்ணோம், ஒரு ஒர்க் ஷாப் வந்து அட்டெண்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அங்க வந்து ஷீதல்னு சொல்லிட்டு ஒரு ஷீஸ் இன்டு லாட் ஆஃப் திங்ஸ், லாக்டேஷன் கன்சல்டன்ட் அண்ட் டியூலா இது பிராக்டிஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய அவங்க வந்து பண்றாங்க. ஸோ ஐ குடன்ட் நேம் இட் ஒன். ஓகே, ஸோ அவங்க கியூரேட் பண்ண ஒரு கிட் தான் வந்து இது. மோஸ்ட் எசென்ஷியல் ஃபார் போஸ்ட் பார்ட்டம்க்கு வந்து கிட் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதுல இருந்து வந்தது எல்லாமே. ஸோ இது வந்து இல்ல இதை பத்தி இன்னும் சொல்லல. ஸோ இது வந்து இதுல வந்து நம்ம ஹாட் வாட்டர் போட்டுட்டு சால்ட் அண்ட் வந்து என்னது அயோடின் ஆர் பீட்டாடைன் ஸோ அதெல்லாம் போட்டு இது நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது லைக் ஈஸியா வந்து கியூர் ஆகும். அண்ட் இந்த போஸ்ட் மெட்டர்னிட்டி வாஷ் பாட்டில் எதுக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்லயும் சரி இல்ல வெளியவும் சரி, முக்கியமா மால்ஸ் மூவிஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்ப்ரே கன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியல் போஸ்ட்மார்ட்டம்ல போவோமான்னு தெரியாது வெளியே, பட் ஸ்டில் ஹாஸ்பிட்டல் வீட்லயுமே நம்மளுடைய அந்த ஆன்கர் நம்ம டாய்லெட்ல யூஸ் பண்ற அந்த ஆன்கரோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இப்போ நீங்க வெஜைனல் பர்த் எடுத்தவங்களுக்கு அது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. சோ இந்த மாதிரி இதுல வந்து நம்ம ப்ரெஷர் பண்ற மாதிரி தான், நம்ம கொடுக்குற ப்ரெஷர்ல தான் வாட்டர் வந்து வரும். இது ஃபுல்லா வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்றதுக்கு சுடுதண்ணி ஃபில் பண்ணி நம்ம வந்து இது பண்றதுக்கு எல்லாமே இந்த பாட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப புதுசா நான் கேள்விப்பட்டு புதுசா எல்லாமே வாங்கி வந்து வச்சிருக்கேன். ஸோ முன்னாடியே வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டா அப்போ வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து போஸ்ட்மார்ட்டம் பெல்ட். இது ரிக்வயர்டுன்னு கேட்டா எனக்குமே தெரியாது. இல்ல ஆக்சுவலி ரிக்வயர்ட் என்னன்னா நீங்க பாப்பா வந்து பெருக்கான யூஸ் வந்து இது நம்ம தம்மிய வந்து சின்னதாக்குறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. இல்ல ஏர் ஃபில் ஆகாம இருக்குது. இப்ப நம்ம பாப்பாவும் வந்து வாட்டரும் அந்த இடத்துல இருந்து வந்து பெருக்கு அந்த இடத்துல வந்து ஹேர் போய் உங்களுக்கு வந்து ப்ளோட் ஆக மாதிரி ஃபீல் ஆகும். அது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரீசனா எனக்கு தெரியல. பட் நான் சர்ச் பண்ணும்போது உங்களுடைய பேக் வந்து நீங்க பால் கொடுக்கும் போதோ ஒன்ஸ் லைக் நம்ம அந்த வெஜைனல் பர்த்தோ இல்லைன்னா நீங்க வந்து சி செக்ஷன் போயிட்ட பிறகு இதை நீங்க இந்த பெல்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பேக்கு நல்லாவே ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபியூ டேஸ் மை கார்ன்ல இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ இனிஷியல் ஃபியூ டேஸ் வந்து நல்லாவே சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதனால இதை நான் வாங்கினேன். பட் ஆனா ஐ மைட் நாட் ஷுர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாப்பா வந்து நமக்கு வெளியே உள்ள அந்த ஏர் இருக்கும்ல, ஸோ அதை இதை வந்து இது பண்ணுமான்னு எனக்கும் தெரியாது. பட் ஆனால் எங்க டாக்டர் கேட்டோம் இது நீடடானு. இல்ல சில பேர் வந்து நம்ம துணிலாம் ரேப் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலா we are getting this. சோ இது நீடடான்னு கேட்டேன், வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஜூனோ மாம் அப்படின்னு ஒரு பிராண்ட்ல இருந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சோ நாங்க அங்கேயே வந்து இது ஒரு ஒன்னு வந்து வாங்கிட்டோம். இதோட லிங்க்கும் நான் கீழே வந்து என்னென்ன லிங்க் எல்லாம் கீழே கொடுக்க முடியுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ், இந்த மாதிரி ஆர்கனைசர் என்னது ஆர்கனைசர் இல்ல டிராவல் ஆர்கனைசர்ஸ் இருக்குல்ல, அந்த பேக்கோட லிங்க், அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், இந்த கிட் வாங்கின இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க், இது எல்லாமே நான் கீழே வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ நான் நேம் போட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுக்க பாக்குறேன். அண்ட் ஆல்சோ இதுவுமே அந்த கிட்ல தான் வந்துச்சு. இது என்ன அப்படின்னா லைக் சிலிகான் ஜெல் தானே. ஆமா, சோ இது வந்து கோல்ட் பேக். நீங்க வந்து ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் பெயின், லோவர் பேக் பெயின்லாம் இருக்கும்போது ஹாஸ்பிடல்லே வந்து இதெல்லாம் இருக்கும், ஃப்ரிட்ஜ்லாம் இருக்கும். சோ உங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படும். லைக் போஸ்ட் டெலிவரி வந்து நீங்க வந்து சி செக்ஷனா இருந்தாலும் சரி, வெஜினல் பர்த் இருந்தாலும் இது வந்து ரொம்ப தேவைப்படும். ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் ரிலீஃப்காக. சோ நீங்க வந்து நீங்க இதுல இருக்கீங்க, அது பேர் என்ன, டெலிவரி வார்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கூட கிராம்ப்ஸ்லாம் வரும், மசில் வந்து ரொம்ப வலிக்கும். வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து கோல்ட் பேக்காக, அதுக்கு ஒரு ஆப்போசிட்காக வார்ம் வாட்டர் இல்ல ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்காக இது வீட்ல இருக்கு.
சோ இது வந்து ஆல்ரெடி நாங்க யூஸ் பண்ணாதான் எடுத்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மோர் தென் இதுவே என்ன. நிறைய பேர் நீங்க இந்த அமேசான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்லாம் இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது எங்க வீட்லயே இருந்தனால நாங்க எடுத்துட்டோம். ஏன்னா அங்க எப்படியும் ஹாட் வாட்டர் கண்டிப்பா கிடைக்கும். அங்க அந்த வாட்டர் பாட்டில் நம்ம செக் பண்ணியாச்சு. அங்க டாக்டர் கிட்டயும் கேட்டோம், there will be available of water இருக்கும். சோ அதனால அதுல ஃபில் பண்ணி நம்ம இப்போதைக்கு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க இது வந்து ஒன்னு எடுத்திருக்கோம். அண்ட் முக்கியமா ஹேண்ட் சானிடைசர், ஃபியூ எசென்ஷியல்ஸ், ஹேண்ட் சானிடைசர், வெட் டிஷ்யூ அண்ட் ட்ரை டிஷ்யூ. பேசிக்கலி ஹேண்ட் சானிடைசர் எதுக்கு வாங்கணும்னா பாப்பா வந்து பேருக்கு they will be prone to germs or infections. அதுக்காக நிறைய பேர் இப்ப பாப்பாவை பார்க்கறதுக்கு வருவாங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். நிறைய பேர் அலோ பண்ணல, பட் ஸ்டில் ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் சொல்றாங்க. வரும்போது கூட வந்து ஹேண்ட் சானிடைசர் நம்ம வந்து நம்ம ஹைஜீனா நம்ம பாப்பாவை வந்து இது பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹைஜீனா இருக்கிறதுக்காக வந்து கையே கழுவாம சாப்பிட்ட வந்து அப்படின்னாங்க. பட் இப்போ வந்து நான் இன்னும் ஹேண்ட் வாஷ்மே எடுத்து வைக்கணும். ஹேண்ட் வாஷ் வந்து என்கிட்ட வந்து பெரிய இது இருக்கு, வீட்டுல வச்சுக்க குட்டி ஒரு கண்டெய்னர்ல போட்டு எடுத்துக்கணும். சோ ஒரு வந்து ஹேண்ட் சானிடைசர் எடுத்திருக்கேன். வெட் டிஷ்யூ அண்ட் ட்ரை டிஷ்யூ கண்டிப்பா தேவைப்படும். சோ அதனால இந்த ரெண்டுமே நான் வந்து தேவைப்படும் சொல்ல முடியாது, எதுக்காக தேவைப்படும் கண்டிப்பா. இப்ப நம்ம சாப்பிட்டு கை துடைக்கிறோம், இல்ல வேற எதுக்காவது வேணும், எல்லாம் நம்ம ரொம்ப ஸ்வெட் ஆகலாம், மேபி எதுக்கு வேணா தேவைப்படும். நான் பேசிக்கலி நாங்க ரொம்ப வந்து டிஷ்யூஸ் யூஸ் பண்ற பர்சன் தான். அதனால வந்து ஹோட்டல் எல்லாம் போனா ஒரு டிஷ்யூ வந்து எடுக்கிறது இல்ல, கை துடைக்கிறதுக்கு 10 டிஷ்யூ எடுத்து பண்றது. ஆனா நம்ம டிஷ்யூ அப்படின்னா நாங்க வாங்குற டிஷ்யூ நாங்க அப்படி பண்ண மாட்டோம், ஒரு டிஷ்யூ தான் எடுத்து துடைப்போம். அடுத்து வந்து ஒரு லிப் பாம், என்னோட ஃபேவரட் ஒரு லிப் பாம் வந்து எடுத்திருக்கேன், தேகாவோட பீட்ரூட் லிப் பாம். இதுதான் நான் மோஸ்டா யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து அந்த கிட்ல வந்துச்சு, அந்த போஸ்ட்மார்ட்டம் கிட்ல வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஒரு லிப் பாம் ஒன்னு வந்தது. சோ ரெண்டுமே இது வந்து ஆர்கானிக் லிப் பாம் தானே, அது ஆயுர்வேதிக் ஆர்கானிக் லிப் பாம் போட்டிருக்காங்க. சோ இது நான் வந்து மேக்கப் பவுச்ல வைக்கல, ஏன்னா இதுதான் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவேன். சோ அதனால வந்து இது வைக்கல. சோ இதுமே தனியா வந்து ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வந்து இன்னும் நான் வந்து மேக்கப் கிட் மட்டும், மேக்கப் பவுச் வந்து இன்னும் பேக் பண்ணல, ஏன்னா டே டு டே யூஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு ஒண்ணு பேக் பண்ணிட்டு வெளியே யூஸ் பண்றது ஒண்ணுலாம் இல்ல. சோ போகும்போது அந்த மேக்கப் கிட் மட்டும் சும்மா பேசிக்கான மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் கூட எடுக்க மாட்டேன், மாய்ஸ்சரைசர், பவுடர், ஒரு காஜல், ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் எடுத்துப்பேன் வித் பெர்ஃப்யூம். பாப்பா வரும்போது உன்னை அழகா பார்க்கணும், அப்புறம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எல்லாம் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் போட்டோ எடுக்க நல்லா இருக்கணும். சோ அதுக்காக வந்து அந்த பவுச் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ் அண்ட் வந்து உங்களுடைய ஐடி கார்ட்ஸ் இது எல்லாமே ஒரு இதுல நான் வந்து பேக் பண்ணிருக்கேன். அண்ட் முக்கியமா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ்ல எடுத்து வைக்கல, ஏன்னா நாங்க ரெகுலர் செக்அப் போறதுனால இன்னும் ஹாஸ்பிட்டல் ஃபைல் ரெடி பண்ணல. அண்ட் வந்து இது வந்து கவர்மெண்ட்ல கொடுத்த ஒரு கார்டு, ஓகேங்களா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியலா பிரெக்னன்சி ஆயிட்டதுக்கு அப்புறமே 3 monthsல வந்து இந்த பிக்ஸ்பி நம்பர்னு சொல்லிட்டு நம்ம பாப்பாக்கு ஒண்ணு எடுப்போம், ஓகேங்களா. கவர்மெண்ட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நியர்பை இ-சேவை மையம் இல்லைன்னா இ-சேவை இல்ல ஆரம்ப நிலையம் சுகாதார நிலையம். சோ எல்லாரும் வந்து இது கண்டிப்பா தேவை, ஏன்னா பர்த் சர்டிபிகேட்டுக்கு இந்த பிக்ஸ்பி நம்பர்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுல தான் ரெஜிஸ்டரே பண்ண முடியும் உங்க பாப்பா பர்த். சோ அதனால இது ஒன்னு எடுத்துட்டோம். அண்ட் வந்து கண்டிப்பா வந்து ஆதார், பான் கார்டு எல்லாமே நான் ஜெராக்ஸ், ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆல்சோ லைக் இது கூட நீங்க இன்சூரன்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க, இன்சூரன்ஸ் போறீங்கன்னா கார்டு, அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து ஹாஸ்பிடல் உங்களுடைய ஃபைல்ஸ், நீங்க உங்க ஹிஸ்டரி ஃபைல்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்க ஃபைல்ஸ், ஸ்கேன்ஸ் இது எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. அபார்ட் ஃப்ரம் தட் எனக்கு தெரிஞ்சு மாமோட டாய்லெட்டரிஸ் அது மட்டும் தான் மிஸ். ஆமா டாய்லெட்டரிஸ் காமிக்கவே இல்ல. எடுத்தாச்சா? டாய்லெட்டரிஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். டாய்லெட்டரிஸ்ல ரொம்ப பேசிக்கான திங்ஸ் எடுத்திருக்கேன். 2 பிரஷ், ஏன்னா இவன் தான் என் கூட இருக்க போறான். சோ 2 பிரஷ் வந்து நான் புதுசாவே வாங்கிட்டேன் ஆக்சுவலா. இது 25 rupees, இது 25 rupees. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்திருக்கேன், ஒரு இது பேஸ்ட் ஒன்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே நாங்க டிராவல் ஃப்ரெண்ட்லியா சின்னதா எடுத்துக்கிட்டோம். இது மட்டும் நாங்க கொஞ்சம் பெருசா இருக்கு, இது ஆல்ரெடி வீட்ல வாங்கியிருந்தோம், ஸ்டோர்ல இருந்தது. சோ இதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மவுத் வாஷ் வந்து எடுத்துருக்கோம், மவுத் ரெஃப்ரெஷ்னர். அண்ட் ஒரு மெடிமிக் சோப் நான் யூஸ் பண்ண மாட்டேன், இவன் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால மாட்டாங்க. இல்ல நான் வந்து எனக்கு வந்து பாடி வாஷ் அண்ட் ஷாம்பூஸ் வந்து நெசசரியான்னு எனக்கு வந்து தெரியல, ஏன்னா வந்து தலை குளிக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருந்து போகும்போதே நான் வந்து பெயின்ல போறணும், இல்லைன்னா வாட் எவர் நான் போய் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி நான் ஏர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க, போயிட்டு என்ன நிலைமையில இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் வந்து ஷாம்பூஸ் எடுத்துக்கல, வேணும்னா வந்து அங்கே பக்கத்துல வாங்கிக்கலான்னு வந்து விட்டுட்டேன். ஸோ மற்றபடி பாடி வாஷ்லாம் சும்மா சொன்னேன், கண்டிப்பா பாடி வாஷ் நான் எடுக்க மாட்டேன். இதுல நான் 3 days தான் மேனேஜ் பண்ணுவேன். ஸோ ஏன்னா நிறைய திங்ஸ் வந்து பேக் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மோஸ்டா மம்மிஸ் பேக்ல வந்து நான் இதுதான் வந்து கேரி பண்ணிருக்கேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, பாப்பாக்கும் சரி இல்லை எனக்கும் சரி, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் எடுத்துட்டு போகிறதுக்கு அப்படின்னா
கண்டிப்பா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றதுக்குள்ள டெலிவரி டெலிவரி தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ நான் எப்போ போட போறேன்னு எனக்கும் நாங்க ஒரு வந்து சின்ன செக்லிஸ்ட் வச்சுக்கிறோம், எல்லாமே டிக் பண்ணி தான் பாக்குறோம். ஆமா. அது ஏதாவது மிஸ் அவுட் பண்ணாலும் we will எல்லாமே be நான் able to ரிசர்ச் take it. பண்ணி எல்லா வீடியோஸும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோஸ் என்னென்ன நெசசரியா இருக்கோ அதுதான் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படியும் இதுக்குமா இவ்வளோ ஆர்கனைஸா நாங்க போறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து வேற ஏதாவது வேணும்னா லாஸ்ட் மினிட்ல இவன் போயிட்டு வந்து வாங்கி எடுத்துட்டு வந்துடுவான், இல்ல பக்கத்துல வந்து வாங்கிக்கலாம். ஸோ எதுக்குமே அங்க பக்கத்துலயே நிறைய கடை இருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் அந்த டாடிஸ் பேக் இன்னும் பேக் பண்ணல. அது போற டைம்ல ஒரு 4 டிஷர்ட் ஒரு கொஞ்சம் இன்னர் வேற எடுத்து போயிட்டு, அது மட்டும் இல்லாம நீங்க பவர் பேங்க், சார்ஜர், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன்ஸ், ஸ்பீக்கர் லைக் ஸ்பீக்கர் எல்லாம் உங்களுடைய ஏதாவது மூவிஸ் வேணும்னா ஒரு 4-5 மூவிஸ் டவுன்லோட் பண்ணீங்க, கேம்ஸ், ஆஃப்லைன் கேம்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு இதெல்லாம் டாடிஸ்க்கு. ஸோ இதுக்கு மேல உங்களை வந்து நான் வந்து போர் அடிக்க விரும்பல. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்ல ஏதாவது கமெண்ட்ல வந்து கேளுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஸோ தட் எங்க வீடியோஸ் வந்து நிறைய வரும். அண்ட் இந்த பிரெக்னன்சி ரிலேட்டட் நிறைய சீரிஸ் வந்து போட்டிருக்கேன். என்டி ஸ்கேன், அனாமலி ஸ்கேன் அண்ட் growth ஸ்கேன், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இதுல இருக்கு. நீங்க நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வந்து கோ த்ரூ எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். இட் மைட் வெரி டு பர்சன் டு பர்சன், பட் வாட் எவர் வி ஷேர் இஸ் ஆர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பா போயிட்டு அந்த வீடியோஸை வந்து செக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். அப்பா, நீ கால். பாய்.